வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட் கார்டன் கிரஸ்ட் இன் கோயம்புத்தூர் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆக்சுவலாக நீங்கள்லாம் அடிக்கணும்னு நினச்சிட்டு திரியிற பசங்க இந்த பசங்க தான். ரோட்லலாம் பார்க்குறப்ப சர்க்குன்னு அப்படி கிராஸ் பண்ணி போவாங்க, படேர்னு உசிரே போயிடும். அவன் போனாலும் பரவாயில்ல, நம்ம உசிரையும் கொண்டுட்டு போயிடுவான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை ஆஃப் பண்ணுங்க. திருகுருங்குது எனக்கு. ஆஃப் பண்ணுங்க. புதிய 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 பைக்ஸ். பசங்க எப்பொழுதும் பைக்ஸ் மேலே பயங்கரமான பிரியம் இருப்பாங்க. ஆனால் சமீப காலமாக பார்க்குறப்போ காஸ்ட்லியான வேகமாக போகக்கூடிய இது மாதிரியான பைக்ஸை நிறைய பார்க்க முடிகிறது. இவங்கெல்லாம் ஒன்றும் அப்பர் மிடில் கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் கிடையாது. பெருவாரியானவர்கள் மிடில் கிளாஸ் இல்லையா, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். இந்த பக்கம் இருக்கக்கூடியலாம் பசங்க, இந்த பக்கம் உட்காந்துருக்கலாம் யார், அவங்க அம்மா அப்பாங்க. இது நிச்சயமாக ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்லாம் கிடையாது இல்லையா. ஒரு பைக் அப்படின்னா அது குடும்பத்துக்கானது அப்படின்னு இருந்தது வேறு. ஒரு பைக்னாவே முன்னால் எப்படி யோசிப்பாங்கன்னா, முன்னால் குழந்தைய உட்கார வச்சுக்க முடியுமா, பின்னால் மனைவியை உட்கார வச்சுக்க முடியுமா, டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போக முடியுமா, வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வர முடியுமா, அப்புறம் எக்கனாமிக்கலாக இருக்குமா, பெட்ரோல் கொடுக்குமா அப்படிலாம் பார்ப்பாங்க. இப்போ பைக் இஸ் நோ மோர் அ ஃபேமிலி வெஹிக்கிள். ஆக்சுவலாக இப்போ இந்த வெஹிக்கிளுமே கூட ஈவன் ஃப்ளாட்டாக இருந்தாலும் இதில் நம்ம அம்மாலாம் உட்காந்துக்க முடியாது. ஓகே, நம்ம ஆசைப்படுற அந்த புள்ள உட்காந்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கும் அந்த பைக்குக்கு தான் அந்யோன்யம் நெருக்கம், ரைட்? அப்போ உங்களுக்கும் இந்த பைக்குக்குமான கனெக்ட் எப்படிப்பட்டது? இந்த பைக்குக்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீங்க? சார், எனக்கு தம்பி இல்லை, என் பைக் தான் சார். நான் இப்போ தம்பியாக நினைக்கிறேன். இதான் அவங்க தம்பி? ஆமாம், கண்டிப்பாக. எங்கள் அம்மா பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது 75% அவருக்கு, 25% தான் சார் எனக்கு. ஓஹோ, சரி. நான் ஒரு கோட் போட்டுருவோம். ஒரு ரூபா காயின் இருக்காது சார். சார் வேணாம் சார், ரத்தம் வரும் சார். அந்த என்ன அப்படி என்ன தம்பி தொம்பி சார்? இங்கே வலிக்கும் சார். இங்கே வலிக்கும். உன் பைக்கு தானே இது? கம், ஒரு கோடு போடு. சரட்னு கிளி கிளி. அமிதாப் பச்சன் படத்தில் சரட்னு கிளிப்பார் பார்த்துருக்கீங்களா இல்லையா? போகணும் காரில் கிளிப்பார்ல அந்த மாதிரியா? நல்லா போடியா, ஒரு கோடு விழுகட்டும் சார். இருக்கட்டும். நான் போட்டா நல்லா போடுவேன், பார்க்குறீங்களா? சேலஞ்ச் பண்ணி நான் போட்டுறேன், ஒரே போடு. சரட்னு வேணாம் சார், குவிட் பண்ணிக்கிறேன். என்னென்ன புரியா? சேலஞ்சிலேருந்து குவிட் பண்ணிக்கிறேன். எவனா ஒருத்தன் போட்டு போயிட்டானா? அவர் எவ்வளோ வர்ணிக்க முடியுமோ வர்ணிச்சுப்போம். ஓ, நான் போடலடா. பக்கத்தில் உங்களுக்கும் உங்கள் பைக்குக்குமான ரிலேஷன்ஷிப், காதல், லவ், அஃபெக்ஷன், இமோஷன். இதுக்கு முன்னாடிலாம் ராஜாக்கெலாம் ஒரு செல்ல குதிரை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அவர் செல்லமாக அது பார்த்து வளர்ப்பாங்க, அது அவங்களோட மீடியமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக எடுத்திங்கன்னா இந்த அயன்மேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அவனா ஒரு ஜாவிஸ்னு ஒருத்தர் கூப்பிடுவார். ஒரு செல்லமான விஷயம், நம்மளை கூடயே நெருக்கமாக இருக்க மாதிரி. அதே மாதிரி எனக்கு அவ்வளோ நெருக்கம், என் கூடயே இருக்கும், என் நிழல் மாதிரி. எங்கே போனாலும் என் கூடயே வரல. ஸோ சூப்பருங்க, அழகாக சொன்னீங்க. ஏன்னா இதை உண்மையாகவே ஃபீல் பண்ணதுனால தான் அந்த பழைய காலத்து ராஜாவினுடைய செல்ல குதிரையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கீங்க. நைஸ். இப்போ நான் காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் தாட்டில் தோன்றது என்னென்னா என் பைக் தான். நான் எந்திரிச்ச உடனே நேராக பைக்குக்கு போயிட்டு தொடச்சிட்டு முன்னாடி முத்தம் கொடுப்பேன். அதே மாதிரி மெதுவாக கையெடுத்து அப்படியே தடவி கொடுப்பேன் பாருங்கள் பைக்கு எப்படி. அதே மாதிரி அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி த்ராட்டில் பண்ணுவேன் பாருங்கள். அப்போ இருக்கும் பாருங்கள் ஒரு சந்தோஷம். எந்த சந்தோஷம் எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் கொடுத்தாலுமே அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். அந்த த்ராட்டில் என்ன அப்படி ஒரு ஹாப்பினஸ்? த்ராட்டில் பண்ணும்போது கீழேருந்து எல்லா செல்லும் பார்த்தீங்கன்னா தலைக்கு அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. அதே மாதிரி அந்த கால் இப்படி வச்சு இப்படி மூவ் பண்ணுவாங்க தெரியுங்களா, அதில் இருக்கிற ஃபீல் எதுவுமே வராது. ஒவ்வொன்றுமே ஃபீல் பண்ணி நம்ம அனுபவிக்கணும் வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது. அந்த த்ராட்டில் சென்ஸ் பற்றி ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு. அது நீங்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம காலேஜ் போகிறோம் அப்படின்னா வண்டியை எடுத்துகிட்டு நம்ம கிளச் பண்ணும்போது அது நம்ம ஹார்ட் பீட்டோட கொஞ்சம் சிங்க் ஆகும் சார். ஹார்ட் பீட்டோட சிங்க் ஆகும்? ஆமாம். எனக்கு என்னோடய ஹார்ட் பீட் கேட்காதுல்ல ஆப்வியஸாக. நான் போகிற ஸ்பீட், நான் எடுக்கிற என்னோடய மூடு எல்லாமே என்னோடய ஆக்சலரேஷனில் தான் தெரியும். ஸோ ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டோட சிங்க் ஆகிருக்கும். ஏதோ என் ஹார்ட் பீட் கேட்குற மாதிரி இருக்கும்.